எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங் சீன்ல இல்ல நான் பண்ணல, இது எப்படி வந்தது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெனா கத்துறாங்க. அங்க இருக்கிற யாரும் நம்புற மாதிரி இல்ல. ஜெனாவோட ஹேர் சாம்பிள்ஸும் எடுத்திருப்பாங்க. இந்த ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்து கூட அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்களோ, அதுவும் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ ஜெனா கத்துன்னு கத்துறா. நான் இந்த புது டைரக்டர் அசால்ட்டா எழுந்து இதுக்கப்புறமாக நம்ம ப்ரொசீஜர் படி ரூல்ஸ் படி தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஜெனாக்கு இது எப்படி நடந்ததுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் அந்த மின்ன பிடிச்சி இழுத்து கிம் வந்துட்டு கேட்கறா, நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன்ல, உனக்கு ஒரு ஏவல் நாய் மாதிரி இருந்து எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்ல. ஜெனாவோட லாக்கர்ல நான் அந்த மெடிசன்ஸை நீ சொன்ன மாதிரி வச்சுட்டேன். இப்போ நீ பண்ண வேண்டியது என்னோட போட்டோஸ் அந்த வீடியோஸை டெலிட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மின் நக்கலா சிரிக்கிறா. ஆனா இன்னும் கிம் நிறுத்துறதுல அதை டெலிட் பண்ண கையோட டைமண்ட் 6 எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? டைமண்ட் 6னா என்ன, உன் வீட்டு பாத்ரூம் நினைச்சியா? நினைச்ச நேரத்துக்குள்ள போறதுக்கு நான் சொன்னா எல்லாத்தையும் நம்பிடுவியா? அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. வேணும்னா இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு வாட்டி எனக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு தேவை இருக்கும். அப்ப நான் உங்ககிட்ட சொல்ற வேலையை பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சேன்னா அப்பவும் டைமண்ட் 6 எடுத்துக்க முடியாது. இந்த வீடியோ வேணா டெலிட் பண்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட. கிம்முக்கு எப்படி இருக்குன்னா பத்திக்கிட்டு வருது. இவன் நம்மள சாவடிக்கிறதுக்காக மேல இருந்து தள்ளி விட்டுருக்கா. ஆனா கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம இப்ப கூட நம்மள பிளாக்மெயில் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு தாங்கவே முடியாத மாதிரி இருக்கு. இந்த கோவம் எல்லாம் கிம்முக்கு யார் மேல வருது தெரியுமா? ஹையின் மேலதான். என் பெரிய வச்சுக்கிட்டு என்னையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றதுல அந்த ஹையனும் ஊர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹைனுக்கு மெசேஜ் அனுப்புறான். ஒழுங்கா இப்போ உடனே என்ன பார்க்கவா, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மெசேஜை பார்த்தது. சரி கிம்ம பார்க்கலாம் ஹையின் போற சமயத்துல ஒரு ரூமுக்குள்ள மின்னு இந்த சாம பிடிச்சி கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போவான். இதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பேந்த ஹையின் பார்த்துட்டு இருப்பா. இப்போ இந்த ஸ்கூல் ஃபுல்லா ஜெனாவோட அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால ஹைனுக்கு அது வேற ஒரு பக்கம் ப்ரெஷரு. இந்த ஹைனுக்கும் சாம்க்கு தானே என்கேஜ்மெண்ட் ஆச்சு, இங்கே கூத்து நடக்குதான், அது ஒரு பக்கம் ப்ரெஷரு. அந்த சமயத்துல இந்த கிம் வேற ஃபோன் பண்ணி வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மா பார்க்கறதுக்காக போனதுக்கு அப்புறம் கிஸ் எல்லாம் பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு இதை பாரு, ஜெனாவுக்கும் உனக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கால் ஆஃப் ஆயிடும், அவ்வளோதான். ஜெனாவை ஃபேமிலிலேயே ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கூட இருந்து என்ன ஆக போகுது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன சொல்ற அப்படிங்கிறதுக்கு நக்கெல்லாம் சாம் சிரிச்சிட்டு இப்போ ஜெனாக்கு நடந்த விஷயத்துக்கு பின்னாடி நீ தானே இருக்க, இதெல்லாம் நீ தானே பண்ண அப்படிங்கிறதுக்கு நான் ஏன் பண்ணணும், எனக்கு என்ன தேவை இருக்கு, அவங்க அம்மா மாதிரி, அவங்க அம்மா ஒரு ட்ரக் அடிக்ட் அதே மாதிரி தான் இவளும் அப்படின்னு சொல்லிட்டு சாம செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா சாமெல்லாம் செடியூஸ் ஆகுறது இல்ல. இந்த பக்கம் கிம்ம பாக்குறதுக்காக ஹைன் வந்துட்டு இருக்கா. வந்ததும் கிம் இருந்துட்டு இதை பாரு, உடனே போயிட்டு என்ன மேல இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டது அந்த மின்னு அப்படின்னு தான் சொல்றேன். உங்ககிட்ட நான் சாகர தருவாயில கொடுத்தேன் இல்லையா, அவளோட அந்த டைமண்ட் வச்ச நெக்லஸ் அது உங்ககிட்ட தானே இருக்கு, அது கொடுத்து எல்லார்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ற அப்படிங்கிறதுக்கு இதை பாருக்கும் புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் வந்து உடனே பண்ண முடியாது, அதெல்லாம் பெருசா கிடையாதுங்கிறப்போ செம கடுப்பாயிடுறா. நீ என் இடத்துல இருக்கடி, நான் இருக்க வேண்டிய எல்லா இடத்துலயும் நீ இருக்க, டைமண்ட் 6 நான் தான் இருந்திருக்கணும். இப்போ உனக்கு கிடைச்சிருக்க எல்லாமே எனக்கு தான் கிடைச்சிருக்க வேணும். ஆனா நான் மேல இருந்து கீழே விழுந்தப்போ அது நீ பார்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக உன் வாயை அடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு, டைமண்ட் 6 கூட நீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறதுக்கு என்ன இந்த டைமண்ட் 6 என்ன பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கு, இதுல வேற இல்யூஷன் தான் அப்படிங்கிறப்போ கிம்முக்கு சிரிப்பு வருது. கிடைச்சிருச்சுல, நீ அப்படிதான் பேசுவ, உனக்கு இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க, நீ பாட்டுக்கு படிக்கலாம், ஒழுங்கா நான் சொல்றதை செய் அப்படிங்கிறதுக்கு சரி நீ இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதுல டியோனுக்கு தெரியுமா அப்படின்னதும் இன்னும் கிம்முக்கு ப்ரொவோக்காய் கோவம் தான் வருது. உன் வாயில டியோன் அப்படிங்கிற வார்த்தை அந்த பேர் வரவே கூடாது. எனக்கு தெரியும் நான் இங்க இல்லாத சமயத்துல டியோனை கூட நீ உனக்கு பக்கம் எடுத்துக்க தானே நீ பார்த்து, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீ ஒழுங்கா போய் சொல்ற, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நேரம் ஹைனும் யோசிச்சுட்டு சரி இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாரு, ஜெனாவோட பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது என்ன ஏது நான் பார்க்கணும், அதுக்கப்புறமாக நான் புது டைரக்டர் கிட்டையும் போய் சொல்றேன், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு கிம்முக்கெல்லாம் அப்படியே கண்ணிலே பார்க்கணும், அவ்வளோ சந்தோஷம் தெரியும். தேங்க்ஸ் ஹைன், ரொம்ப தேங்க்ஸ், அந்த மின்னுக்கிட்ட இருந்து கடைசியில் என்னை காப்பாற்ற போற, உண்மை என்னன்னு சொல்ல போற, ரொம்ப ரொம்ப நன்றி, அவ ஒரு கொலகாரி, இந்த கில்ட்டி இல்லாம என்ன மிரட்டிட்டு இருக்கா, ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறதுக்கு இதெல்லாம் பாக்குற ஹைனுக்கு என்னடா இந்த பொண்ணோட மூடு இப்படி மாறுது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறா. எங்க ஜெனா ஆஃபீஸ்க்கு வந்துட்டா அவங்க அப்பா பாக்குறதுக்கு. அவங்க அப்பா இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெனாவோட நியூஸ் சீக்கிரமா ஆன்லைன்ல பரவணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் மின் பண்ணியிருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே தன்னோட செக்ரட்டரி கிட்ட ஜெனாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, உடனே இவ ஃபாரின் போய் படிக்க போறா, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்க, நீ திங்ஸ் பேக் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கு அப்பா நான் எதுக்கு போனோம், நான் எதுவும் பண்ணல, கடைசி அம்மாவை பார்க்க போனப்போ அம்மா அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் அதாவது அந்த ட்ரக் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்து நான் வீட்டில் வச்சிருந்தேன், அவ்வளோதானே தவிர்த்து நான் அதை என்னைக்குமே கன்சியூம் பண்ணதே கிடையாது, ட்ரஸ்ட் பண்ணுங்கப்பா, இது எப்படி நடந்ததுன்னு தெரியலப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா, நம்புங்கப்பா அப்படிங்கிறதுக்கு இவர் நம்புறதில்ல. அதுக்கு பதிலாக பலார்னு ஒரு அறை கொடுத்துட்டு ஒரு ட்ரக் அடிக்ட் நீ உன்னை எப்படி கம்பெனிக்குள்ள எடுத்துப்பாங்க, போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எப்படி ஒத்துப்பாங்க, உன்னால நான் எங்கெல்லாம் தலை குடிஞ்சு நிற்க போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட. இது வந்து ஜெனாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அப்பாவும் நம்பல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஜெனாவோட அப்பாவோட செக்ரட்டரி தான் வெளியே கூப்பிட்டு வராங்க. அங்க பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, கம்பெனி சுத்தியும் இருக்காங்க. இதை பாருங்கம்மா, பேக் கேட் வெளியே யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களை எப்படியாவது இங்கேயே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், நீ டக்குன்னு போயிடு அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ஜெனாவும் போயிடுறான். ஜெனாவால இப்போ வீட்டுக்கு போக முடியாது, இன்னும் வெளியே பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் செக் இன் பண்ணலான்னு பார்த்தா இவளோட கார்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகுறது இல்லை. இவளுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஏடிஎம் போய் கேஷாவது எடுக்கலாமான்னு பார்த்தா அந்த கார்டு இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது அப்படின்னு ஏடிஎம்மே சொல்லிடுது. யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஃபோனை எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கா.
டைமண்ட் 6ல இவளுக்கு ஃப்ரெண்டா நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் தானே. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம தைரியமா ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணி கேட்கறோம் பாத்தீங்களா. அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். அது இப்ப ஜனாக்கு புரியுது. இந்த பக்கம் சாமோட அப்பா கார்லயே உட்கார வச்சு பலாரும் ஒரு அறை கொடுக்குறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க, ஒரு சின்ன பொண்ணு அவனால ஹேண்டில் பண்ண முடியல, அவ எவ்வளவு பெரிய கலோபரத்தை பண்ணி வச்சிருக்கா, என்ன நினைச்சிட்டு இருக்க, இதை பாரு, உன்னை வச்சுதான் அந்த கம்பெனி பிடிக்கணும்னு நினைச்சேன், அது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, அவனை ஒன்னும் பண்ண மாட்டேன். உங்க அம்மா பிலிப்பைன்ஸ்ல தானே இருக்கா, அங்க பிராத்தல் நடக்கிற இடத்துல உங்க அம்மா வித்துருவேன் அப்படிங்கிறப்போ அவ்வளோ கோவம் வருது. இப்பதான் நம்மளுக்கு எல்லாம் தெரிய வருது, உங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் சாம வந்து எப்படியாவது ஜனாவை கல்யாணம் பண்ண வைக்கணும், அந்த கம்பெனி தன் வசம் படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமோட அப்பா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு புரிய வருது. ஸோ சாமோட அம்மா யூஎஸ்ல எல்லாம் கிடையாது, பிலிப்பைன்ஸ்ல இருக்காங்க. இப்படி தான் அம்மாவை தான் அப்பாவே பிராத்தல் நடக்கிற இடத்துல வித்துருவேன் அப்படின்னு சொல்றப்போ ஒரு பையனுக்கு எவ்வளோ கோவம் வரும். என் அம்மா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்க ஒய்ஃப் தானே, ஊர் உலகத்துக்கு வேணா அவங்கள நீங்க செட்டப் பண்ணிக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசலாம், உங்களுக்கு ஒய்ஃப் தானே, உங்களால் எப்படி பேச முடியுதோ அப்படிங்கிறப்போ டே நல்லா இதை மட்டும் இங்கே வேக்கானமா பேசு, அந்த பொண்ணை கோட்டை விட்டு வந்திருக்க, அந்த பொண்ணு ட்ரக் அடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் நம்மளுக்கு தான் அவமானம், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, எனக்கும் ஜனாவுக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட் அந்த டேட்ல அப்படியே நடக்கட்டும், அதை டிமாண்ட் பண்ணி அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் சில ஷேர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் எழுதி வாங்கிக்கோங்க, அதுக்குள்ள இந்த ஜனாவோட மேட்ரை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாக்குறேன் அப்படிங்கிறப்போ ஒரு செகண்ட் இவரையும் யோசிக்கிறார். அப்படியா, உன்னை நம்பலாமா, இதுதான் உனக்கான லாஸ்ட் சான்ஸ், இல்லதான் சொதப்பனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நான் சொன்னதை செஞ்சுட்டு தானே மறு வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சாம் சொல்லி கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால உடனே ஜனாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க. கூடவே இந்த ஸ்கூலோட புது டைரக்டரும் வராங்க. அங்க வந்ததும் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கால் ஆஃப் பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு ஜனாவோட அப்பாவுக்கு ரொம்ப ரிலீவா இருக்கு. ரொம்ப நன்றிங்க, இப்படி ஒரு சம்பந்திங்க வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம், நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு. அப்போ வந்து சம்மந்தி நம்ம ஃபியூச்சர் சம்மந்தி தான், பட் இருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறப்போ உங்கள் சைடு இருந்து எங்களுக்கு சில வெகுமானம் கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு. இப்படி இருந்தாலும் நாளைக்கு என் பையன் உங்களுக்கு மருமக ஆனதுக்கு அப்புறமாக சில ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்க போறீங்க இல்லையா, அதை முன்கூட்டியே எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அப்படிங்கிறப்போ ஒரு செகண்ட் ஜனாவோட அப்பா முகம் அப்படியே சுருங்கும், நெத்தியெல்லாம் சுருக்கிட்டு பார்ப்பாரு. இந்த புது டைரக்டரும் என்னடா வேற எதுக்கும் அடி போடுறானே, ஜனாவோட அப்பாவுக்கு இது அப்பட்டமா புரியுதே, நம்ம பொண்ணை வச்சு பிசினஸ் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்க இந்த சாமோட அப்பா கேட்டுக்கிட்டதுக்கு ஜனாவோட அப்பா ஓகே சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டலைங்க. ஆனா ஓகே சொல்லிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். என்ன ரிட்டன் சாமோட அப்பா கார்ல வந்துட்டு இருக்கிறப்போ இதை பாரு, நான் ஜனாவோட அப்பாவை போய் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டேன், என்கேஜ்மெண்ட்ல எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அப்படியே தான் நடக்க போகுது, நீ அந்த பொண்ணோட பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிட்டு வேலை அப்படிங்கிறதுக்கு ஓகேப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணதும் சைடு காத்திருந்தா அந்த இடத்துல தான் ஜனாவோட செக்ரட்டரி நிக்கிறாங்க. உடனே ஜனாக்கு கால் பண்ணுன்னு சொல்ல இவங்க எப்படி இங்க வந்தாங்க என்ன எது நம்மளுக்கு இப்போ புரியாது. இங்க ஹையனை தான் கட்டுறாங்க, யாரோ கதவை தட்டுறாங்கன்னு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க நிற்கிறது ஜனாவை பார்த்துட்டு ஷாக்கா, என்ன ஜனா இந்நேரத்துக்கு இங்க அப்படிங்கிறதுக்கு, இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் வீட்டில் தங்கிக்கலாமான்னு கேட்டதும் ஹையன் மறுக்கிறது இல்லை, உடனே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹையனோட அப்பா வந்துட்டு உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வருவேன் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன், இப்போதைக்கு ஸ்ட்ராபெரி தான் நான் வாங்கிட்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜனா ரொம்ப பவ்யமா பேசுறா, நல்ல விதமா பேசுறா, பாரு டிசிப்ளின் எப்படி இந்த பொண்ணுகிட்ட இருக்கு பாரு, கத்துக்கோடி நீ டிசிப்ளினோட இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்பா ஒன்றும் அந்த அளவுக்கு நைஸ் இல்லை, ஆமா உனக்கு உன்னை தவிர்த்து மற்றவங்க எல்லாமே நைஸ் இல்லைன்னு தானே தோணும், இதை பாருங்க காலையில் நான் சமைச்சு வைக்கிற சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும், 2 பேர் பார்த்து பத்திரமா தூங்குங்க அப்படிங்கிற சமயத்தில் தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்றப்போ என்ன ஒரு மரியாதை தெரிஞ்ச பொண்ணு அப்படின்ட்டு ஐயனோட அப்பா சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி கொண்டு வந்து கொடுக்குறப்போ ஜனா வந்துட்டு கேட்பா, ஏன் உனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காதா அப்படிங்கிறப்போ எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காது, எங்க அப்பா யாரை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ராபெரி வாங்கி கொடுப்பாங்க, எங்க அம்மாவுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமா, அதுவும் நான் எங்க அம்மா வயசுல இருந்தப்பதான் ஸ்ட்ராபெரி சாப்பிடணும் அப்படின்னு எங்க அம்மாவுக்கு தோணிக்கிட்டே இருக்குமா, அப்பதான் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா, அதுக்கப்புறம் அவர் வாங்கி கொடுத்ததே இல்லை, எங்களுக்கும் சேர்த்தி தான் இன்னைக்கு உனக்கு தான் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறப்பதான் உங்க அம்மான்னு ஆரம்பிக்க எங்க அம்மாவுக்கு கேன்சர், அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறப்ப ரொம்ப லேட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அதனால எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவள் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ ஃப்ரூட் சாப்பிட்றியே, நைட்டு சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஜனாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனால் வயிற்றுலேருந்து சத்தம் வருது, அப்பவே புரியுது ஜனா பசியோட இருக்கான்ட்டு. சரி நான் இப்போ தான் நூடுல்ஸ் தான் தந்தா செய்கிறேன். ஆமா நீ நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவேலங்கிறதுக்கு ஏன்டி இப்படி கேட்குற, சாப்பிட்டா தானே எல்லாரும் உயிர் வாழ்வாங்க, அது தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் பெரிய ஆளாச்சே, நூடுல்ஸை கூட வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவீங்களோன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு செய்யலான்னு வந்து பார்த்தா கிச்சனில் நூடுல்ஸ் இல்லை. சரி நூடுல்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப பின்னாடி ஹூடி போட்ட எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான். இல்லை வாகான ஒரு இடம் கிடச்சதும் அந்த இடத்துல கையில் சுத்தியல் வச்சிருக்கான், பிடிக்கலாம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஹையனுக்கு, அந்த இடத்துல எங்கிருந்து வந்தான்னு தெரியல ப்ரோ. அவன் தான் நம்ம ஹையனை காப்பாற்றுறான். கடைசியில் அடிக்க வந்தது வேற யாரும் கிடையாது. ஒரு வாட்டி ஹையன் கிட்ட வம்பு பண்ணி அது கேஸ் வரைக்கும் போச்சு இல்லையா, இந்த பையனை அடிச்சதுக்காக வயலன்ஸ் கமிட்டி வரைக்கும் போச்சே, ஹையனும் அப்பா கூட மண்டி போட்டு இவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, அந்த பையன் தான் இவன். பயங்கரமா அடிச்சு அனுப்பிச்சிடுறான். ஹையனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பதான் ப்ரோ சொல்றான், நான் நிறைய வாட்டி இங்க ட்ராப் பண்றதுக்காக வந்திருக்கேன் இல்லையா, அப்போ நீ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமாக இவன் உன்னை ஃபாலோ பண்றதை நான் பார்த்தேன், இந்த ஏரியா அவன் வீடே கிடையாது, அப்படி இருக்கிறப்ப இங்க எதுக்கு அவன் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் எப்போ உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு நல்லா வாசமா மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறப்போ நல்ல வேலை ப்ரோ நீ வந்த, சத்தியமா மனசார நன்றி சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல, நீ மட்டும் இல்லைன்னு வையி அவ்வளவுதான் எனக்கு கொண்டு போட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான், எனக்கு நினைச்சாலே உடம்பெல்லாம் நடக்குது அப்படிங்கிறப்போ சரி எதுக்கும் நீ கவலைப்படாத, காலையில் நீ ஸ்கூலுக்கு தனியாக போக வேண்டாம், நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை
எனக்கு காலையில் சில முக்கியமான வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜனா தன் வீட்டில் தான் தங்கியிருக்கா அப்படிங்கிறத ப்ரோ கிட்ட ஹைன்னு சொல்கிறது இல்லை. ப்ரோவும் சரி ஓகே பார்த்துப்போ ஸ்கூலில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு ஹைன் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாக தான் ப்ரோ அங்கேருந்து கிளம்பியே போகிறான். அதுக்கப்புறம் ஜனாக்கு சமைச்சும் கொடுத்தாச்சா பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப திரும்பி பார்த்தா இவன் ஏன் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹைனை வெறிக்க பார்த்துட்டு அவகிட்ட அப்புறம் பேசிக்கலாம், இப்போ நம்ம வயிறு நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க போறப்போ ஜனாவே கேட்குறா என்னாச்சு ஏதாச்சு ரொம்ப நேரமும் ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுக்கு ஹைன் என்னமோ சொல்ல வரா நிறுத்திடுறா, எகேன் ஆரம்பிக்கிறா நிறுத்திடுறா. இது ஜனாக்கு கோவம் வந்துடுது. உனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஒரு டாபிக் ஆரம்பிக்கிற பாதியிலே விட்டுடுற, என்னன்னு தான் சொல்லேன், ஃபுல்லாக சொன்னாதான் எனக்கு புரியும் அப்படிங்கிறதுக்கு. இதை பாரு ஜனா, இன்னைக்கு நான் எதிர்த்து ஒரு விஷயத்த பார்த்தேன், அந்த சாம கிஸ் பண்ணுற மாதிரி போனா அப்படிங்கிறப்போ என்னடி சொல்கிறா அப்படின்னு கேட்குற சமயத்தில் ஆக்சுவலாக இதுக்கு சாம உடன்பட்டானா என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட சாம செடியூஸ் பண்ணுற மாதிரி தான் போனா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நல்லா பார்க்க முடியல, வேற ஒரு வேலையை நான் போயிட்டேன், இது உங்ககிட்ட சொல்லாமல் வேண்டாமான்னு யோசனையாக இருந்தது அப்படிங்கிறப்போ ஓ அப்படின்னு நடந்ததா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை, நான் என்னை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனா படுத்து தூங்கிட்டாலும் அவன் மனசுக்குள்ள. இப்போ ஹைன் சொன்னது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து இந்த பொண்ணோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு ரெடியானவ அவங்க அம்மா வந்து அப்படியே பார்த்து அம்மா பார்க்குக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை கால் ஆஃப் பண்ணிடுங்க. என்னடி வளர்ற, நான் அதை விட சூப்பரான ஒரு பையனை பிடிச்சிருக்கேன், அவன் பேர் சாம், அவங்க அப்பா நிறைய மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அவங்க தான் நம்மளுக்கு தகுதியானவங்க, இந்த பார்க்கோட அப்பா ஜஸ்ட் ஹோட்டல்ஸ் தானே வச்சிருக்காங்க, இதை விட அது பெஸ்ட் சம்மந்தமா இருக்கும் அப்படிங்கிறப்போ எல்லாம் பலார்னு கண்ணத்துல 4 கொடுத்து ஏன் இப்படியெல்லாம் பேசுறேன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா வெரி குட், எங்களை மாதிரியே நீ இருக்க, நானும் உங்க அப்பா எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எது பெஸ்ட்னு பார்த்து பண்ணிக்கிட்டோம், அதே மாதிரி தான் நீயும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் தான் பண்றாங்க. ஓகேம்மா என்னோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸுக்கு நீங்க செலெக்ஷனுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்ட்டு இப்போ பாட்டுக்கு வந்துடுறா. அடுத்த நாள் ஹைனும் ஜினாவும் தான் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அந்த சமயத்துல ஜினா நான் இன்னொரு விஷயம் கிட்ட சொல்லணும், ஓஷியோட ஃபோன் வந்துட்டு செத்தப்பாவ கிட்ட இல்ல, யாரோ வந்து எடுத்துருப்பாங்க, காணாம போயிருக்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ப்ரோ கிட்ட தான் இருந்தது. ப்ரோ கிட்ட அதை கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிற சமயத்துல திருடு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ என்ன சொல்ற, திருடு போயிடுச்சா, யாரு திருடினாங்கன்னு தெரியுமா, கன்ஃபார்மா தெரியல, ஆனா அது பார்க்கா கூட எனக்கு தோணுது. ஏன் அப்படி தோணுது, ஏன்னா ப்ரோ கிட்ட இருந்த அந்த ஃபோனை திருட போனப்போ ப்ரோக்கும் கையில் அடிபட்டுச்சு, ஏன்னா அந்த திருடனை துரத்திட்டு போனப்போ அப்போ ப்ரோ சொன்னா இந்த ஃபோனை எடுத்துட்டு போறவன் கையில கண்டிப்பா அடிபட்டிருக்கும், எனக்கு நல்ல சென்ஸ் ஆச்சுன்னு சொன்னான். அதே மாதிரி தான் பார்க்கோட கையிலையும் அடிபட்டு இருந்தது, அதை வச்சு தான் சொல்றேன் அப்படிங்கிறப்போ சரி என்ன எதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர போறது இல்லை, எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ட்டு மட்டும் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு ஹைனை அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் ஜனா வர்றப்போ பின்னுக்கவே ஹைன் வந்து நான் பல வாட்டி யோசிச்சிருக்கேன், எப்பவுமே நீங்கள்லாம் கோட்டெல்லாம் கேரி பண்ணிக்கிட்டதே கிடையாது, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நீங்க எதுக்கு கோட்டை கேரி பண்ணிக்கிட்டு வாசலுக்கே கார் வரும் அங்கிருந்து ஏறினதும் அப்படியே இந்த பக்கம் வந்து ஸ்கூலோட வாசல் இறங்குவீங்க, அதனால நீங்க இந்த மாதிரி கோட்டெல்லாம் கேரி பண்ணிக்க வேண்டியதில்லை, ஆனால் இப்போ உனக்கு தேவைப்படும் அப்படின்னு விக்கிட்டு இருக்கிற கோட்டை கொடுக்க ஒரு நிமிஷம் ஜனா நின்று அப்படியே ஹைனை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவை பார்க்க வருவாங்க. அவங்க வந்ததும் கேட்பாங்க என்னம்மா இது ட்ரெஸ் புதுசா இருக்கு, ஆனா இது உன்னோட ஸ்டைல் இல்லையே, இப்படிப்பட்ட ட்ரெஸ்லாம் நீ போட மாட்டியா அப்படிங்கிறதுக்கு இல்லம்மா இது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல யாரு சாமான் கேட்கறதுக்கு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டேபை பாக்குறப்போ ஜனா பத்தின நியூஸ் தான் அவங்க அம்மா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அம்மா நீ நம்பல இல்ல, என்ன நம்புற இல்ல, நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் நம்புறல அப்படிங்கிறதுக்கு 1000 பேர் 1000 சொல்லட்டும், என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், நான் நம்புறேன்டா ஒன்னா அப்படிங்கிறப்போ இப்போதைக்கு ஜனாக்கு தேவைப்பட்டது அந்த ஆறுதல் தான். அதுக்கப்புறம் ஜனாவோட சித்தி காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ பொதுக்குன்னு வந்து சாம் நிப்பா, அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்ன பண்ணிட்டு இருக்க, அறிவு இருக்கா, ஏன் இப்படி வந்து நிற்கிற, எழுச்சிருந்தா என்ன பண்ணிருக்கிறது, நீங்க என்ன இடிக்க முடியாத அளவுக்கு நான் எப்படி நிக்கணும்னு எனக்கு தெரியும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை போட்டு காட்டுறான். அதுல இருக்கிறது சித்தியோட வாய்ஸ் தான், கூடவே ஜனாவோட செக்ரட்டரி வாய்ஸும் இருக்கு. அப்பதான் ஆக்சுவலா நடந்தது அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுறாங்க. ஜனா ரெகுலரா எடுத்துக்கக்கூடிய விட்டமின் பில்ஸை அந்த இடத்துல இருந்து மாத்தி இப்போ ட்ரக் எடுத்துக்கிறதுக்கு மாதிரியான பில்ஸை வைக்கணும் அப்படிங்கிறத அந்த சேஞ்சிங் ப்ராசஸை பண்ணதே இந்த செக்ரட்டரி தான், அதை பண்ண சொன்னதே இந்த சித்திக்காரி தான், பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு, ஜனாவை இங்கிருந்து வேற நாட்டுக்கு அனுப்புறதுக்காக முடிவும் வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணட்டும், நானும் ஜனா கூட போக வேண்டியதாக இருக்கும், அப்படி இல்லைன்னா எனக்கு வேலை போகும், நான் என்ன பண்ணட்டும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு செக்ரட்டரி ரொம்ப யோசிக்காத, அப்படி ரொம்ப யோசிச்சு ஓவர் திங்க் பண்ணேன்னா நீ ரொம்ப வயசானவ மாதிரி தெரிவேன், ரிஸ்க் எடுக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் நிறக்க பணத்தை எடுத்து தூக்கி வீசுவாங்க. செக்ரட்டரியோட அப்பா ரொம்ப சீரியஸான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்களா, எல்லாம் மனசில் வச்சுதான் செக்ரட்டரி இந்த வேலையும் பண்ணியிருப்பா. இந்த வேலையை பண்ணாலும் இவளுக்குள்ள கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும், அதனால இந்த சித்திக்காரிக்கு தெரியாம அதை ரெக்கார்டும் பண்ணியிருந்திருப்பா. இப்போ இதை போட்டு காட்ட இப்போ சித்திக்காரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கறத சாம் வரிசையா சொல்றான். ஃபர்ஸ்ட் ஜனாவோட செக்ரட்டரியை எல்லா பழியும் நான் ஏத்துக்க சொல்லிட்டேன், ஜனா மேல இருக்கிற ஒரு சின்ன கோபத்தால அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ரெகுலரா எடுத்துக்கக்கூடிய பில்ஸை மாத்திட்டு போத மாத்திரைகளை வச்சதாக அவங்களை நான் ஒத்துக்க சொல்லிட்டேன். அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜனா மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் அந்த போதை மாத்திரைகள் ஜனா எடுத்துக்கிட்டதுனால தான் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே பாசிட்டிவ் வந்திருக்கு. ஜனாவோட நேம் எனக்கு கிளியர் ஆகணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது இப்படி நான் சொன்ன மாதிரி நடந்தது அப்படின்னா இப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணிடுவேன். நான் ஜனாவோட அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்களே, அதுவும் அவர் ஏற்கனவே கல்யாணமானவர், அதனால உங்க ஹார்ட் ஒர்க் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா கதை வேற மாதிரி போயிடும்.
சரி, அப்போ அந்த செக்ரட்டரி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டானா அவள் ஜெயிலுக்கு போயிடுவா இல்லையா? அந்த செக்ரட்டரி எப்படி நீ பார்த்துப்ப, என்ன பண்ணுவ அப்படிங்கிறதுக்கு இல்லை, அவங்க இந்த மாதிரி குற்றத்தை ஃபர்ஸ்ட் வாட்டி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 3 வருஷம் தான் சிறை தண்டனை கிடைக்கும். 3 வருஷம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாக அவங்களோட வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனில் அவங்க எப்பவும் வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது இல்லையா, ஹாஸ்பிட்டல்லையே ஃப்ரீயாக அவங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் லைஃப்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ இந்த சித்திக்காரி இம்ப்ரெஸ் ஆயிட்டாலாமா. தம்பி நீ சமப்பா, நாளைக்கு எங்களுக்கு பிறக்கிற பையன் கூட உன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஒரு நக்கெல்லாம் சிரிச்சு சாம் அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறமாக அம்மா கூட ஹாஸ்பிட்டல்லே தங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் ஜினா வந்திருப்பா. ஸ்கூலுக்கெல்லாம் போகல, வெளியே போயிட்டு சாப்பிட்றதுக்காக ஏதோ வாங்கிட்டு வந்து பார்த்தா அங்கே ஃப்ளவர் பொக்கே இருக்கு. பக்கத்தில் சாம் உட்காந்துருக்கான். எப்பவுமே ஜன ஃப்ரீ ஹேர்ல தான் இருப்பா. இப்போ முடிய டைப் பண்ணியிருப்பாளா, அவனை பார்த்ததும் டக்குன்னு அதை எடுத்து விட்டுடுறான். அம்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். அப்புறம் ஜனா நீ ஹேரை டைப் பண்ணியிருந்தப்போ ரொம்ப அழகா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர. ஜனாக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நம்ம ஹைன்னு சொல்லிட்டாங்க, இவன் வந்து அந்த மின்ன கிஸ் பண்ற மாதிரி போனா பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியாது அப்படிங்கறத சொல்லியிருப்பான். அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா வெளியே காட்டிக்காம, ஆமா சாம் நீ எப்படிப்பட்ட கேரக்டர், நீ யாரு, இதெல்லாம் எதுக்காக பண்ற அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா எனக்கு உங்க அம்மாவை பிடிச்சிருக்கு, உங்க அம்மா ஏன் அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பான். கடைசியா செக்ரட்டரியும் சாமும் பேசிக்கிட்ட மாதிரி இருந்தது இல்லையா, உடனே ஜினாக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சாம் கூட சொல்லியிருப்பான் இல்லையா. அப்போ சாம பாக்குறதுக்கு செக்ரட்டரி வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு செக்ரட்டரி தான் சொல்லியிருப்பாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த சித்திக்காரி சொன்னதும் நான் பண்ணிட்டேன், எனக்கு சாய்ஸ் இல்லை, ஆனா ஜனாக்கு இப்படி பண்ணது நினைச்சு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, அவ ரொம்ப பாவம். ஜனா எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிறப்ப இருந்து எனக்கு அவளை தெரியும், மனசு நிறைய காயங்களை வச்சுட்டு இருக்க குழந்தை, அவளுக்கு நான் இப்படி பண்ணிருக்கவே கூடாது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எதையுமே சாம் சொல்றது இல்ல, மனசுல அப்படியே நினைச்சு பார்த்துட்டு அவ்வளவுதான் உன் அம்மா ஏன் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா ஜனாக்கு நல்லா தெரியுது சாம் கண்டிப்பா மின்னோட வலையில விழல, ஆனா மின் அந்த வலையை விரிச்சிருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமாக ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நேத்து நைட்டு இந்த பையன் பின்னுக்கவே வந்து ஹையனை வந்து அட்டாக் பண்ண பார்த்திருப்பான் இல்லைங்களா. டைமண்ட் 6ல இருக்கிற ப்ரோ அதை போட்டு கொடுத்துருப்பான் போல இருக்கு. டைமண்ட் 6ல இருக்கிற ஹையனை அட்டாக் பண்ண வந்தான்னு சொன்னதுனால இவனை ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது, நமக்கு டீட்டெயிலாக காட்டல. அவன் பாட்டுக்கு முறைச்சிட்டே ஸ்கூலை விட்டு வெளியே போறான். அதுக்கப்புறமாக ப்ரோவும் ஹைனு தான் பேசிக்கிறாங்க. அப்ப ஹைன்னு சொல்றா, பார்க்கோட கையில நான் காயத்தை பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு ஐடியா ஹைன் கொடுக்குறா. பிளாக் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு பர்சன் இங்க இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்புற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஓஷியோட ஃபோன் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு, ஒழுங்கா எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இடத்துக்கு நைட் 9 மணிக்கு வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹைன் கிட்ட இருந்து ஒரு பக்கம் கால் வந்துகிட்டே இருக்கு. அட்டன் பண்ணாம இருக்கா. அதை பார்த்ததும் ப்ரோ கேட்கறேன், அட்டன் பண்ண வேண்டியதானங்கிறதுக்கு இல்லை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வீட்டில் இருந்து தான் கூப்பிடுறாங்க, அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சுட்டு இன்னைக்கு நைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்க் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல பார்க்கும் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கான். அது ப்ரோவும் பின்னக்கவே வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி ஹைனோட மொபைலுக்கு மின்கிட்ட இருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வருது. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோ தான். இதுக்கப்புறம் நான் சொல்றது நீ செஞ்சாதான் இதை டெலீட் பண்ணுவேன் அப்படின்னு மின் அனுப்பிச்சிருக்க. இது என்னடா புது கதையா இருக்கு, இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹைன் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ இங்க எபிசோட் 7 முடியுதுங்க. எபிசோட் 8ஓட ஸ்டார்டிங் சீன்ல அவ்வளோதான், நம்ம ஹைனுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. உடனே இங்கிருந்து அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறா. இங்க பார்க் வந்துட்டு இருந்தான் இல்லைங்களா, அவன் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னுக்கவே ப்ரோ ஃபாலோ பண்ணிட்டே வந்தா. அவன் பாட்டுக்கு கார் ஏறி போயிட்டான். ப்ரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹைனுக்கு கால் பண்ணா ஹைன் அட்டன் பண்ண மாட்டேன்றா. அவ தலை தெறிக்க ஓடி வந்திருக்கா மின்னோட வீட்டுக்கு தான். கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல. ஏன்னா அதெல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க வசிக்கிற இடம், இங்கெல்லாம் வரணும்னா முன்கூட்டியே பெர்மிஷன் தான் இருக்கணும், அதனால உள்ள போக முடியல. கேட்டை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கா. அடியே மின்னு வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு மின் கிட்ட இருந்து மெசேஜ் மட்டும் தான் வருது. நான் சொல்ற மாதிரி கேட்டா பப்ளிக் பண்ண மாட்டா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுடுறா. இவளை எப்படி சமாளிக்கிறது, இவகிட்ட எப்படி இந்த ஃபுட்டேஜ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதே தெரியாம ஹைன் முழிக்கிறா. ஒரு ஸ்டேஜ்ல ஹைனுக்கு பேசாம நம்ம செத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தான் நினைக்கிறா. ஆனா இல்ல, இப்படி நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வைராகியம் வருது. அடுத்த நாள் விடியுது. ரொம்ப குதூகலமா ரெடி ஆயிட்டு இருக்கா. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. பார்க் நம்மளுக்கு வேண்டாம், சாம் நம்மளுக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து என்னடா தங்கம் பண்ற அப்படின்னு கேட்கிறப்போ, அம்மா எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு நீ வர்றதானே. அடியே கனவுல கூட அதை நினைக்காத. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு புரியல. ஜெனாவோட ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஜெனாவுக்கும் அந்த சாமுக்கும் தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இது நீ என்ன பண்ண போற அப்படிங்கிறப்போ என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபோனில் எடுத்து பார்க்குறா. ஸோ ஜெனாவோட நேம் பக்காவா கிளியர் ஆயிடுச்சு. எல்லா பள்ளியும் இந்த செக்ரட்டரி ஏற்றுக்கிட்டா. ஸோ ஜெனாவே ஒரு விக்டீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இங்க மீன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க. ஸ்கூலுக்கு அப்படியே திமிரா ஜெனா வரா. எதை பத்தியும் கவலைப்படல, யாரை பத்தியும் பயப்படல. அப்படியே எரியுது மின்னுக்கு பார்க்குக்கெல்லாம். கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தான் ஜெனா நோட்டீஸ் பண்றா. அந்த இடத்துக்கு இன்னும் ஹைன் வரலன்னு சொல்லிட்டு ஹைனுக்கு மெசேஜ் பண்ணி கேட்க, ஹைன் வீட்லயே முடங்கி போயிருக்கா. என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியாம இருக்கா. கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் ரிப்ளை பண்றா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதா இருந்தாலும் நான் சொல்றேன், நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கா அப்படின்னு மட்டும் சொல்லி சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் ரூம்ல இருக்கிற சமயத்துல சாம் இவளுக்கு குடிக்கிறதுக்காக எடுத்து கொண்டு கொடுப்பானா. ஜெனா அப்பதான் கேட்பா, இப்போ என் செக்ரட்டரி பழைய ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி நீ தானே இருக்க சாம், இதுல நீ தானே பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு சாம் அந்த உண்மையை ஒத்துக்கிறது இல்ல. எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசுல நினைச்சேன், அவ்வளவுதான், மத்ததெல்லாம் கில்ட்டில் இருக்கிற உன் செக்ரட்டரி பண்ணதுதான்.
அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த கில்ட் அவங்கள விடல, அதனால தான் எல்லா பழியும் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா அப்படின்னு ஜனா சொல்லிட்டு எழுந்து போறப்போ, இதுக்கப்புறம் என்ன ஜனா அப்படின்னு கேட்குற சமயத்துல, இதுக்கப்புறம் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள அதுக்கான பிரைஸ் அவங்க பே பண்ணி தீரணும், அதைத்தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படியே போற போக்குல சாம் சொல்லுவாங்க, ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜனா கிட்ட சொல்ல ஜனா சிரிச்சிட்டே போயிடுவா. இங்க நம்ம ஹைனை தான் காட்டுறாங்க. ஹைன் உட்காந்துட்டு யோசிக்கிறா, இல்ல நாம இந்த அளவுக்கு தோல்வியை ஒத்துக்க கூடாது, இது பிரச்சனை தான், உயிர் போற மானம் போற பிரச்சனை தான், ஆனா இதுல இருந்து ஒவ்வொன்றா வெளியே வரணும். ஃபர்ஸ்ட் மின் கிட்ட எப்படி இந்த ஃபுட்டேஜ் போச்சு நம்ம பார்க்கணும், இந்த மின் கிட்ட இருந்து அதை பரவாம நம்ம தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, அந்த இடத்துக்கு அப்புறம் வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, நீ கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வேற வரல, இதோட கவலையா இருந்து பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ, எங்க டியோனுக்கும் கிம்முக்கும் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ கிம் வந்து ஒரு ஷால்வை மாதிரி கொடுத்துருப்பா, அதை கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறப்போ, நான் இப்போ திருப்பி கொடுத்துருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டியோன் கொடுப்பா. அப்போ டியோன் மனசே வந்து தாங்காம கேட்பா, நீ நிஜமாலுமே நான் காதலிக்கலையா அப்படிங்கிறதுக்கு இவளும் இப்போதான் ஹானஸ்டா சின்சியரா நான் உண்மையை சொல்றேன்ட்டு சொல்றா. டியோன், நீ நிஜமாலுமே ரொம்ப நல்லவன், உங்க காதலுக்கு நான் தகுதியானவ கிடையாது, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், நான் நல்லா படித்தேன், அதுக்காக எனக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடைச்சது, ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் நிம்மதியாக படிக்கவே விடல, புள்ளியும் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர டார்ச்சராக இருந்தது, அதுக்காக கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போனா என் ஃபியூச்சரையே நாசம் பண்ணிடுவாங்களோ, என்னால் படிக்க முடியாமல் போயிடுமோன்னு பயந்தேன். இந்த ஸ்கூலோட டைரக்டரோட பையன் நீ, டைமண்ட் 6ல ஒன் ஆஃப் த மெம்பர் நீ என்ன காதலிக்கிற அப்படிங்கிறப்போ அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சேன். நான் உன் காதல் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணியமாக இருந்தது, ஆனால் பார்க்க அப்படி கிடையாது, அவனால் மின்கிட்ட உரிமை எடுத்துக்க முடியல, நல்லா பழக முடியல, நெருங்க முடியல, அதனால அந்த உரிமை மற்ற பொண்ணு கிட்ட எடுத்துக்கிட்டான், அதையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதன் வகையில் டைமண்ட் 6க்குள்ள போயிடலாம், நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு நினச்சேன், எனக்குன்னு தேவைப்பட்ட பொருட்கள் கிடைக்கும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சேன், அதனால தான் நான் இத்தனையும் பண்ணேன் சின்சியரா, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் என்ன மேலே ரூஃப் டாப்ல இருந்து தள்ளிவிட்டது யார் தெரியுமா, அந்த மின்தா அப்படின்னு சொல்லிட டியோனும் ஷாக்கா பார்க்க இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா. புது டைரக்டர் சாமோட அப்பா ஜனாவோட அப்பா சாம் ஜனா எல்லாரும் இருக்காங்க. இப்போதான் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஜனாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் கில்ட்டாக தான் இருக்கு, நானே என் பொண்ணு புரிஞ்சுக்கல, சாரிடா தங்கம், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஹாப்பி தான். என்கேஜ்மெண்ட் வழக்கம் போல நடக்க தான் போகுது. புது டைரக்டர் எல்லாம் நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 30 வருஷம் ஆக போகுது இல்லையா, அந்த ஆனிவர்சரி டேட்லேயே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட அலுமினி தான் ஜனாவோட அப்பாவா, அதனால நல்லாவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே வந்து செலிப்ரேஷன் மூட்ல இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இந்த பார்க் வெக்குன்னு ஓடி வந்து மின் கிட்ட கத்துறான், உனக்கு ஒன்று தெரியுமா, பிளாக் டாக் வந்துட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணுறான், ஓஷியோட ஃபோன் என்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன பார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தா பாரு இந்த மெசேஜ் அப்படிங்கிறதுக்கு, அப்படி பார்க்க போனியான்னு கேட்க, இல்லை மின் நான் எப்படி பார்க்க போக முடியும், இது ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாம், பிளாக் டாகோட பேரில் யாரையாவது இந்த ட்ரிக்கை ப்ளே பண்ணியிருக்கலாம் இல்லையா, அதனால தான் நான் பார்க்க போகல, என்ன சொல்கிற கரெக்டு தானே அப்படிங்கிறதுக்கு, டே ஒரு ஃபோனை கூட யாருக்கும் சந்தேகம் வராமல் திருடுறதுக்கு உனக்கு வக்கில்ல, நீ வந்துட்டு இங்கே தையா தக்கான்னு குதிச்சுட்டா இருக்க, அதுக்கப்புறம் இங்கே பாரு நம்ம 2 பேர் கடையில் ஒன்றும் கிடையாது, உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு விருப்பமும் கிடையாது, நம்ம என்கேஜ்மெண்ட்டுங்கிறது முடிஞ்சு போச்சு, என்ன மீன் சொல்கிற அப்படிங்கிறதுக்கு, ஆமாடா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை, அப்படி இருக்கிற சமயத்திலேயே நீ இத்தனை பொண்ணுங்க கூட சுற்றுற, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், கவலைப்படாத, உன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் எந்த வீடியோவும் காட்ட மாட்டேன், நீயும் அந்த கிம்மும் ஒன்றா இருந்தீங்க இல்லையா, அந்த வீடியோவையும் காட்ட மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், பேரண்ட்ஸ் கிட்ட நான் நல்ல விதமாக பேசி நல்ல விதமாகவே நான் பிரேக்கப் பண்ணிக்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இவனுக்கு வந்து மின்ன விடுறதுக்கு மனசு இல்லை. மின் ஒரு நிமிஷம் இரு, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, ஒன்று விட முடியாது அப்படிங்கிறதுக்கு இதை பாரு, ஓஷி மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போனா இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் நீ தாங்கிறது எனக்கு தெரியும், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கிறதையும் நான் பார்த்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஓஷியை நீ தான் தள்ளிவிட்ட அப்படிங்கிறது அப்பட்டமாக ரெக்கார்ட் ஆயிருக்கு, இது வரைக்கும் அதை வச்சு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னால பிளாக்மெயில் பண்ணலாம், ஆனால் நீ தேவையில்லாமல் என்ன டார்ச்சர் பண்ண அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுக்கப்புறம் நீ என்ன என்கேஜ்மெண்ட்டை வேண்டான்னு சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பார்க்குக்கெல்லாம் மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. அதுக்கப்புறம் யாரோ சிஸ்டம்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னத்தையோ சென்ட் பண்ணுறாங்க, இது பிளாக் டாக் தான் நினைக்கிறேன், பிளாக் டாக் அனுப்புகிற மாதிரி ஜனா தான் இது எல்லாத்தையும் அனுப்பிச்சிருப்பா. டைமண்ட் 6க்குள்ள ஒரு மர்டரர் இருக்காரு, அது யாருங்கிறது தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க் சில பெண்கள் கூட ஒன்றா இருந்திருப்பான் இல்லையா, அதே மாதிரி ஓஷி கூடயும் ஒன்றா இருந்திருப்பான், அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அண்ட் தென் இந்த ஓஷியும் மின்னும் கூட ஒரு காலத்தில் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இதெல்லாம் போட்டு விட்டு குட்டையில் கல்லெறிகிற மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டுட்டான். இதை பார்க்குறப்போ மின்னுக்கெல்லாம் அடியே ஜினா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அரசல் பொருசலாக பேசிக்கிறாங்க. டைமண்ட் 6க்குள்ள ஒரு மர்டரர் இருக்காங்க அப்படின்னா கிம்மை தள்ளி விட்டவங்களா ஓஷியை தள்ளி விட்டவங்களா, இல்லை 2 பேரும் தள்ளி விட்டது தனித்தனி ஆளா, இல்லை 2 பேரும் தள்ளி விட்டது ஒரே ஆளா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் பேச்சு போய்க்குது. இந்த பக்கம் இந்த மின் புள்ள திட்டணும் தான் தோணுது, பட் இருந்தாலும் இப்போ ஸ்மார்ட்டாக ஒரு வேலை பண்ணி கண்டுபிடிச்சிடுறா. பிளாக் டாக் கிட்ட தனக்கு பிளாக்மெயில் மெசேஜ் வந்ததாக பார்க்க சொல்லியிருப்பான் இல்லையா, 9 மணிக்கு பேஸ்மெண்ட் கிட்ட வந்து பார்க்க சொல்லி, அப்போ அந்த டைம்ல பேஸ்மெண்ட்டுக்கு போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றப்போ ஹைன் தான் போயிருக்கா, கண்டுபிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் இந்த புது டைரக்டர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த பிளாக் டாக் கிட்ட இருந்து வர்ற மெசேஜ் எல்லாம் போதும் இருக்கு, இன்னுமா கண்டுபிடிக்காம இருக்கீங்க, இன்னுமா அந்த வெப்சைட்டை முடக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாம் பிடிச்சி கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் இன்னொரு படத்துக்கு வந்து தனியா போயிட்டு இருப்பாளா, அது பின்னுக்கு இருந்து பார்த்த ஹைன் டைமண்ட் 6ல இருக்கிறவங்க காலர் ஒரு பேட்ச் குத்தி இருப்பாங்க, அந்த பேட்சை எடுத்து வச்சுட்டதுக்கு அப்புறமாக பின்ன போய் மிரட்டுறா, எதுக்கு இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சா, ஒழுங்கா டெலிட் பண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுக்கு, அப்படியா அந்த வீடியோ விட இன்னொரு வீடியோ காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு பிளாக் டாக் கிட்ட ஒரு பிளாக்மெயில் மெசேஜ் வந்தது பார்க்குக்கு, இந்த மாதிரி 9 மணிக்கு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து என்ன பாருன்னு சொல்லிட்டு, அந்த சமயத்தில்
அங்க பார்க் போகல, ஆனா நீ போயிருக்க, அப்ப நீ தானே பிளாக் டாகு. இதை பாரடி செல்லும், இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ பண்ணணும். அப்பதான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோவை டெலீட் பண்ணுவேன், இதையும் டெலீட் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் அப்பாவுக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோவை அனுப்பிச்சுட்ருவேன், வைரலும் ஆக்கி விட்டுருவேன். அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட்டுக்கும் அனுப்பிச்சிருவேன். புரிஞ்சுதா? நீ தான் பிளாக் டாக் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படின்றதும் திரும்படி ஃபர்ஸ்ட் அந்த ஓஷோட ஃபோன் எங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹைன் பேக் எல்லாம் கொட்டி வீசி பாக்குறதுக்கு அங்கெல்லாம் எதுவும் இருக்கிறது இல்ல. ஏன் இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? இதை பாரு மின், ஒழுங்கா அந்த ஓஷோட ஃபோன் என்கிட்ட கொடுத்துரு. இப்படி எல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, கிம்ம நீ தள்ளி விட்டது எனக்கு தெரியும் இல்லையா, அதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன், போலீஸ்லாம் சொல்லிடுவேன். அப்படிங்கிறப்போ மின் சிரிச்சிட்டு, நீ ஸ்டூப்பிடா இருக்கியே, சொல்லு கிம்ம யார் தள்ளி விட்டாங்கன்னு சொல்லு. ஜனாதான் கிம்ம தள்ளி விட்டான்னு சொல்லு. அதுவும் அவளோட என்கேஜ்மெண்ட் நடக்கும் இல்லையா, அப்ப சொல்லு. அப்ப வேணும் இந்த ஃபுட்டேஜ் டெலிட் பண்றோம். அப்படிங்கிறப்போ என்ன சொல்ற நீ அங்கிட்டு? ஆமா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக தான் காதில் விழுந்திருக்கு. அப்புறம் என்னோட பேக் எல்லாத்தையும் நீ கீழே போட்டுட்டேன், அழுக்காயிடுச்சு, எனக்கு வேண்டாம், தேவைன்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுவா. ஹைனுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ப்ரோ கேட்கறதுக்கு ஆக்சுவலாக பிளாக் டாக் அனுப்புற மாதிரி பிளாக்மெயில் மெசேஜ் பார்க்கு அனுப்பிச்சோம் இல்லையா, அன்னைக்கு அவனை வர சொன்ன இடத்துக்கு நான் தானே போனேன். அதை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்து வச்சுட்டு மின்னி என்ன மிரட்டுறா, நான் தான் பிளாக் டாக் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்றா. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேரும் முழி பிதுங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமாக டைமண்ட் 6 இருக்கிற ரூமுக்குள்ள ஜனா இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து மின்னுட்டு என்ன ஓவரா பண்ற, ஈஸியா செக்ரட்டரி மேல எல்லா பழியும் போட்டு நீ தப்பிச்சிட்ட போல இருக்கு, பாவம் அந்த அம்மா பழியத்துக்குச்சு. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நீ தானே பண்ண, ட்ரக் கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக தானே படாத பாடுபட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜனா கேட்கறதுக்கு மின்னு இருந்துட்டு லூஸ் மாதிரி பேசுறதுன்னு பார்த்தா பாவமா இருக்கு. யார் மேல பழி போடுறதுன்னு தெரியாம புத்தி பேதலிச்சு போய் திரியற அப்படின்னு போற சமயத்துல ஜனாக்கு கோவம் வருது. நீ யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிற? உன்னை லவ் பண்ணிட்டு உனக்கு துரோகம் பண்ணவன் கேடு கெட்டவன் பார்க்கு, அவன் பண்ண தப்புக்கு இப்படி என்ன பழி வாங்குற? அப்படிங்கிறப்போ இல்ல ஜனா, உனக்கு புரியணும், 4 பேர் முன்னாடி அவமானப்பட்டுனா எப்படி இருக்கணும் உனக்கு புரியணும். அது மட்டும் இல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்க, எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டா முன்னதான் மதிக்கிறாங்க, உன் முன்னாடி மட்டும் நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் பெரிய கம்பெனியோட ஓனரோட பொண்ணு நீ அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனா நீ கடந்து போனதுக்கு அப்புறமாக பின்னுக்க உன்னை பார்த்து எப்படி கேலி பண்ணி சிரிப்பாங்க தெரியுமா, மார்க் பண்ணுவாங்க தெரியுமா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நான் உன் கூட ஃப்ரெண்டா இருந்தேன், ஏன்னா நான் உன் மேல பரிதாபப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஜனா அசறதே கிடையாது. எனக்கு இப்போ உன்னை பாக்குறது தான் பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட அதுக்கு மேலே வளவளா கொழகொலான்னு பேசிட்டு தான் மின் போவா. ஆனா அதுக்கு மேல இவளுக்கு பதிலடி கொடுக்க கூடாது, அதாவது பேஜ்ல கொடுக்க கூடாது, செயல்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனா முடிவு பண்ணிடுவா. அதுக்கப்புறமாக ஹைன் வீட்டில் இருக்கிறப்போ ஹைனுக்கு ஒரு மெசேஜ் வரும். உங்க அப்பா ஒர்க் பண்ற இடத்துல இருந்து இந்த மின்னு தான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பா. உன் மைண்டை மாத்திக்கோ, ஜனாக்கு எதிராக நீ வாக்குமூலம் கொடுக்கணும், ஜனா தான் கிம்ம தள்ளி விட்டான்னு சொல்லணும். சொல்றதெல்லாம் பண்ணாதான் அந்த ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணுவேன், இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பண்ணி ஒரு உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஹைனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா. அதனால உடனே ஜனாவை பார்க்க போறா. ஜனாக்கு ஒன்றும் புரியல, வான்னு சொல்லி கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு காஃபி எல்லாம் கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஜனா கிட்ட உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம். நடந்த எல்லாத்தையும் ஓஷி போன்ல இருந்து பார்க்ல இருந்து இப்போ இந்த மீன் மிரட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம். நான் அதை சொல்றதுக்கு பதிலாக அதை சொல்லதான் வந்திருப்பா. அங்கங்க வார்த்தைகளை தடுமாறி நிறுத்திட்டு ஆக்சுவலா இதுக்கப்புறம் நான் டைமண்ட் 6ல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், எனக்கு போதும். எதுக்காக டைமண்ட் 6குள்ள வரணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அந்த ஓஷோட கேஸ்லயும் என்னோட நேம் கிளியர் ஆக வேண்டியதாக இருந்தது. அது இல்லாமல் அந்த பையனை அடிச்சதுல வயலன்ஸ் கமிட்டிலையும் என்னோட நேம் கிளியர் ஆக வேண்டியதாக இருந்தது. இப்போ எனக்கு அந்த நேம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, எனக்கு மேலே எந்த ஒரு விசாரணையும் இல்லை, இதுக்கப்புறம் நான் படிச்சா மட்டும் போதும், அதனாலதான். அப்படிங்கிறப்போ அவ்வளோதானா, அது மட்டும் தானா, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹைனை பார்த்து கேட்கறதுக்கு ஹைன் இல்லை அவ்வளோதான் சொல்றதுக்காக தான் வந்தேன், நான் கிளம்புறேன், ஏன்னா டைமண்ட் 6குள்ள என்ன கொண்டு வந்ததே நீ தான், உன்னை பார்த்து ப்ராப்பரா சொல்லணும் இல்லையா, அதனால தான் வந்தேன், நான் கிளம்புறேன், பஸ் வந்து மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ ஜனா இருந்துட்டு இது நான் ட்ராப் பண்றேன் அப்படிங்கிறப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவா. இந்த பக்கம் கிம்மா தான் காட்டுறாங்க. ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ டூயன் கிட்ட இருந்து கால் வரும். அட்டன் பண்ணது டூயன் சொல்லுவான், எனக்கு இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் சிங்கப்பூருக்கு போய் ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், நீங்க நடக்கிறதுல எனக்கு மென்டல் ப்ரெஷரா தான் இருக்கு, நீ ஆசைப்பட்டா நீயும் என் கூட வரலாம், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சிங்கப்பூர்ல இருக்கிற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படின்றது கிம்முக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்ற டியோன், எல்லாமே நான் சொன்னதுக்கு அப்புறமாகவும் தெரிஞ்சுதான் நீ சொல்றியாங்கிறதுக்கு. ஆமா, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, உன் மார்க்கை வச்சு எங்க கம்பெனி மூலியமாக ஸ்காலர்ஷிப் வாங்கி நான் கொடுக்குறேன், அதன் வகையில் நீ சிங்கப்பூர்ல படிக்கலாம். நீ சொன்னே இல்லையா இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்காகவும் இந்த ஸ்கூல்ல சர்வே பண்றதுக்காகவும் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ கூட நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, நான் தெரிஞ்சே தான் அதுக்கு அனுமதிக்கிறேன், என்ன ஓகேவா அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலா கிம்முக்கெல்லாம் சந்தோஷம் தான், இது மிகப்பெரிய வாய்ப்பு, உடனே முடிவை சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்குறா. அதுக்கு டியோன் இருந்துட்டு உடனே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நாளைக்கு நம்ம 2 பேர் மீட் பண்ணி இதை பத்தி பேசலாம், இப்போ உனக்கே ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி கிம்முக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90% மனசு ஓகே தான். டியோன் சொல்ற மாதிரி நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற ஸ்கூலுக்கே போய் படிப்போம், இங்க இருக்கிறதெல்லாம் டார்ச்சரா இருக்கு, நம்மளை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தவளே நம்மளை மிரட்டிட்டு திரியறா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுல ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டா. ஆனா அந்த இடத்துக்கு இந்த பார்க் வந்து அங்கிருந்து மின்னு இழுத்துட்டு போய் இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி, என்னடி பண்ணி வச்சிருக்க, உன்னாலதான் எனக்கும் மின்னுக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு ஆடி நடிக்க. இதை பாரு, ஒழுங்கா என்னை விட்டு போ, இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் நான் எடுக்கவே இல்லை, அந்த ரூம்ல கேமரா இருந்தது எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது,
அப்படி நீ யாராவது கூட சண்டை போடணும், இந்த ரூம்ல எவன் கேமரா வச்சானோ அவன் கூட போய் சண்டை போடு. இப்படி என்ன அடிக்கிற மாதிரி பண்ண அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்போ, ஓ என்ன எதிர்த்து பேசுறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிம் பேச பேச இவன் ப்ரோவோக்காய் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஃபோனை தூக்கி போட்டுட்டு பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம மானாவரியா அடிச்சிருவான். பாவம் ரத்தம்லாம் வரும். இவ கீழே கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அதை ஃபோட்டோ எடுத்து, பாத்தியா இதுதான் உன் இடம், என்கிட்ட எல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அப்புறம் நீ தானே பிளாக் டாக், நீ தானே இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாத்தையும் உண்மை ஒத்துக்கோ. ஃபோன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நீ தாண்டி பிளாக்மெயில் பண்ணா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கேட்டுட்டு இவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, ஒரு வேலை இவ தான் பிளாக் டாக் போல இருக்கு, இல்லைன்னா தான் தான் பிளாக் டாக்னு போய் சொல்லி ஓஷியோட ஃபோன் தன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதனால அடி நடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்படியே தடுமாறி எழுந்து கொஞ்சம் நஞ்சு இருக்கிற உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருப்பாள் கிம். அப்பதான் ஜெனாவோட வீட்டுல இருந்து ஆப்போசிட்ல ஹைனும் வந்துட்டு இருப்பா. இப்படி கிம்ம பார்த்ததும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப ஹைன் வந்து பதறி போயிடுவா. அப்பதான் கிம் சொல்வா, ஒரு செகண்ட் நான் எல்லாத்தையும் விட்டு போயிடலான்னு நினைச்சேன். ஐயோ என்கிட்ட கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறமாக அவன் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் ஸ்கூலுக்கே படிக்க போயிடுவோம். இந்த கன்றாவி எல்லாம் வேண்டாம், நம்மளை சாவடிக்கிறதுக்காக மின் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைஃபுக்காக அவளை கிவ் அப் பண்ணிட்டு நம்ம லைஃப் என்னவோ அதை நோக்கி போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் வரமாட்டேன். நான் அவளை விடுற மாதிரி கிடையாது. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது வேற யாரும் கிடையாது. அவங்க 2 பேரும் அதை பார்க்கும் இனியும் நான் விட மாட்டேன். அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தன்னை அனுபவிச்சதான் தீரணும். கிம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமாவது உன் மனசு மாறாதா? என்ன அந்த மின் மேலேருந்து கீழே தள்ளி விட்டப்போ என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அவ கழுத்துல இருந்து பறிச்ச அந்த டைமண்ட் நெக்லஸ் உங்ககிட்ட நான் கொடுத்தேன்ல, அதை எடுத்துட்டு போய் ப்ளீஸ் போலீஸ்ல சொல்லு, எல்லாருக்கிட்டையும் சொல்லு, எது உண்மையோ அதை சொல்லு அப்படிங்கிறதுக்கு மாதிரி பல வாட்டி கேட்டப்போ உண்மையை சொல்ல வந்திருப்பா, நான் சொல்லாம இருந்திருப்பா ஹைன். ஆனா இப்போ உண்மையை சொல்றா, என்ன என்கிட்ட அது இல்லடி, வேணுக்குன்னு எதுவும் பண்ணல. இப்போ நானே பயங்கரமான கிரிட்டிக்கான ஸ்டேஜில் இருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்போ எடுத்த வீடியோ ஓஷோட ஃபோன்ல இருந்தது, இப்போ அது மின்கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுவேன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம என் அப்பாவோட உயிரை ஆபத்துல இருக்கு, என் அப்பாவை கூட கொண்டுடுவேன் மிரட்டிட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் கேட்டவ, அப்போ அந்த செயின் உங்ககிட்ட இல்லையா? அப்போ உன்னை நம்பி ஏமாந்துட்டேனா? என்னைக்கு இருந்தாலும் அது உங்ககிட்ட இருக்கு, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது மனசு மாறி எனக்கு ஹெல்ப் பண்ண வருவேன் அப்படின்னு நான் நம்பினதெல்லாம் பொய்யா போச்சா? அப்போ அவ்வளோதானா, எல்லாம் மாறி போச்சா, லைஃப் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டு என்ன நினைச்சான்னு தெரியல கிம் ஹைனை பார்த்து, ஹைன் என்னை நல்லா பாரு, இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய் சொல்லவே கூடாது, உன்னால முயற்சி பண்ணாலும் பொய் சொல்ல முடியாது, நல்லா கண்ணை திறந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடு ரோட்ல போய் நின்றுடுவா. அந்த பக்கம் வந்த ட்ரக் அப்படியே இந்த கிம்மை ஏத்திட்டு போயிடும். ஹைன் பேனு கத்த. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபைனல் 2 பார்ட் இருக்குங்க, எபிசோட் 9 and 10, அதில் தான் பார்க்கணும். ஆகஸ்ட் 1 எண்ட் ஆயிடும். கண்டிப்பாக நம்ம உடனே பார்த்துடலாம்.